கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் கூட நம்ம நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா வேலைக்கு போகணும்னா இங்கே ஒரு 30 நாளைக்கு போய் அங்கே தர்மசாலையோட வேலை பார்த்தோம்னா நமக்கு அருள் கிடைக்கும், நமக்கு வேண்டியது நிறைவேறும். நான் 100க்கும் மேற்பட்ட பாடியை அங்கே கொண்டு போய் நேத்ராவதி ரிவர்லையும் அந்த பக்கத்தில் இருக்கலாம் புதைச்சேன். என்னை போல அங்கே வேலை செஞ்சவங்களையும் அந்த மாதிரி வேலை வாங்கினாங்க. பல பெண்களை கொண்டு புதைத்தார்கள். அப்படிங்கிற எண்ணத்துல தான் இளம் பெண்களும் ஸ்கூல்ல படிக்கிற பெண்கள், கல்லூரியில் படிக்கிற பெண்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்பாட்ல போய் இந்தந்த இடம் எந்தெந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா அங்கே போய் புதைச்ச இடத்துல நோண்டி பார்த்தா ஸ்கெல்டன் இருக்குது. ஒன்றோ இரண்டோ அல்ல, இது நூற்றுக்கணக்கான, அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான அப்படின்னு சொல்லும் போதே அதை கேட்கும் போதே நம்ம காதெல்லாம் கூசுகிறது. தக்ஷிண கன்னடாவில் தர்மசாலா அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அது நேத்ராவதி நதி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான நதி. அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இது ஆக்சுவலாக சிவன் கோயில். சிவன் கோயிலே அவங்க என்ன செய்கிறாங்க, மஞ்சள் நீராட்டி குளிப்பாட்டுவாங்க பார்த்தீங்களா. இந்த பிரதோஷம் சமயத்தில் அடிக்கடி அவங்க மஞ்சளும் சந்தனத்தையும் போட்டு குளிப்பாட்டும் போது அது மஞ்சள் நிறத்தில் ஆரம்ப காலத்தில் வந்ததுனால மஞ்சுநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நாதன் என்றால் சிவன். சிவன் கோயிலை தான் மஞ்சுநாதா கோயில் சொல்கிறாங்க. அந்த கோயிலில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குன்னு நிதியை ஒதுக்கி இந்த கோயிலுக்கு வரவங்களாம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது தர்மசாலா அப்படின்னா சாப்பாடு தர்மமாக இலவசமாக பணம் வாங்காமல் சாப்பாடு போடுறதுனால அந்த பேருக்கு, அந்த ஊருக்கு என்ன செஞ்சு தர்மசாலா அப்படின்னு பேர் வச்சு. இது எப்படின்னா, இந்த வெஸ்ட் காட் சைடில் டூரிஸ்ட் போகிறவங்க அத்தனை பேரும், இப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு புனித பயணம் போகிறாங்க, இஸ்லாமியர் ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதுபோல் இந்த ஐயப்ப சாமி கோயிலுக்கும் மற்றும் மேற்கு மாநிலங்களை சேர்ந்த கோயில்களுக்கு போகிறவங்கன்னா தர்மசாலாவை டச் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்தே டூரிஸ்ட்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அந்த டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது தர்மமாக அதை போகிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஹால் மாதிரி கட்டி அந்த பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. அந்த எல்லோருக்குமே அந்த பிளேட் ஆரம்பத்தில் இலையிலையும் சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட்டு மற்றும் அலுமினிய பிளேட்டு எல்லாத்தையும் டீசெண்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. அதில் தண்ணி திறந்து விட்டு சுத்தமாக கழுவி பிளேட்ஸ் சுத்தமாக வச்சு அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல மேல் சட்டை இல்லாமல் சாமி கும்பிட்ற பழக்கம் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இருக்குது. அப்போ இடுப்பில் துண்டு மட்டும் வேஷ்டியும் துண்டையும் கட்டிட்டு கீழே உட்காந்துருவாங்க எல்லோரும் வர்றவங்க எல்லாருமே. அதுக்கு அங்கே இருக்கிற பக்தர்கள் சாப்பாடு போடுவாங்க. எதுக்கு இந்த கோயிலில் இந்த சாப்பாடு போடுறது இவ்வளோ விஷயமா பேசுகிறோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு சாப்பிட்டுட்டு போகிறவங்கெல்லாம் ஓ, நாட்டில் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்களா, எத்தனை பேர் வந்தாலும் டெய்லி சாப்பாடா, சனிக்கிழமை சாப்பாடா, ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சாப்பாடு, டிஃபனா, மத்தியானம் அப்படின்லாம் ஜனங்க பேசும்போது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னதுனால மற்றவங்களாம் டொனேஷன் அதிகமாக சேர்ந்து 365 நாள் சாப்பாடு போடுற அளவுக்கு பெருகி போன இடம் தான் தர்மசாலா. திருப்பதி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் 20 நாளைக்கு இலவசமாக அவங்க தமிழில் சொன்னால் அது சேவா சங்கம் சொல்லுவாங்க. சேவை செய்யறதுக்குன்னு அவங்கள நேம் என்ட்ரி போட்டு 15 நாள் நீங்கள் தங்கிக்கலாம், 20 நாள் நீங்கள் தங்கி வேலை செய்யலாம், 90 நாளைக்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு பெரிய புண்ணியம். உங்கள் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இங்கே இருந்து வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அப்படியெல்லாம் ஒரு ஐதீகம் அங்கே இருக்குது. அந்த ஐதீகத்தை நம்பி பல இளம் பெண்களே அங்கே இந்த சாப்பாடு சமைப்பது, காய்கறி வெட்டி கொடுக்கறது மற்றும் அங்கே சுத்தப்படுத்துறது போன்ற அத்தனை பணிகளுக்கும் இலவசமாக தங்களை என்ரோல் பண்ணிக்கிற பழக்கம் அங்கே இருந்தது. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் கூட நம்ம நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா வேலைக்கு போகணும்னா இங்கே ஒரு 30 நாளைக்கு போய் அங்கே தர்மசாலையோட வேலை பார்த்தோம்னா நமக்கு அருள் கிடைக்கும், நமக்கு வேண்டியது நிறைவேறும். அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இளம் பெண்களும், ஸ்கூலில் படிக்கிற பெண்கள், கல்லூரியில் படிக்கிற பெண்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க, மற்ற பெண்களும் அங்கே போயிருக்கிறாங்க. அப்படி எப்படிடா இப்போ பார்த்தீங்கன்னா 4000 பெண்கள் காணவில்லை. 97லேருந்து 2015 வரைக்கும் 16 வருஷத்தில் 4000 பெண்கள் மாயமாயிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் இருக்கு. எப்படி இந்த இளம் பெண்கள் அங்கே போனாங்க, அந்த இடத்துக்கு போனாங்க, அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே போனவர்கள் மீண்டு வரவில்லை. ஆனால் அவங்களை கேட்டால் 30 நாள் இருந்தாங்க. அவங்க 30 நாள் என்ட்ரி போட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க வைங்களேன். அப்படி வந்தார்கள், அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ரெக்கார்டடாக அதில் என்ட்ரி இல்லாதனால அவங்கள எஸ்டாப்ளைஸ் பண்ண முடியல. இப்போ நானே 2-3 தடவை போயிருக்கேன். அங்கே இருக்கிற சாப்பாடை பார்த்து பெருமை என்ன வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ நல்ல சாப்பாடு போட முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க நேத்ராவதி ரிவரில் போய் குளிச்சுட்டு
அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நேத்ராவதி ரிவரும் வந்து அதில் கோயில் பக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. 1995 2015 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்த அங்கே வந்து துப்புரவு பணியாளராக இருந்த இப்போ அவருடைய வயது வந்து கிட்டத்தட்ட 52 வயது சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து இந்த பீரியடில் 16 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அங்கே வந்து இளம் பெண்கள் பள்ளி மாணவிகள் நெரிக்கப்பட்டு என்னங்க கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த பாடியை என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வந்து 100க்கும் மேற்பட்ட பாடியை வந்து அங்கே கொண்டு போய் நேத்ராவதி ரிவர்லேயும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் புதைச்சேன். என்னை போல் அங்கே வேலை செஞ்சவங்களையும் வந்து அந்த மாதிரி வேலை வாங்கினாங்க. பல பெண்களை வந்து கொன்று புதைத்தார்கள். இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற சில முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அந்த சில முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிற பெயரை வந்து நான் வந்து காவல் நிலையத்திற்கும் நேத்ராவதி அந்த 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 ஊர் காவல் நிலையம் பார்த்தீங்களா, தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெத்தலங்காடி நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தில் வந்து நான் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து அவங்க பேரெல்லாம் வந்து பதிவு செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து மீடியாவில் வந்து சொல்ல மாட்டேன். அவரை வந்து கொண்டுட்டு வரும் பொழுதே வழக்குரைஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பீரியடில் வந்து கிட்டத்தட்ட 4000 பேர் பெண்களை வந்து இதில் வந்து இப்போ இவங்க வந்து 1000க்கு மேற்பட்ட பெண்கள் வந்து கொல்லப்பட்டது தெரியும்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் 4000 பேர் காலம் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோயில் நிர்வாகத்தில் இருந்த சில புல்லுருவிகள், சில குற்றவாளிகள் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வந்து ஒரு வழக்குரைஞர் குழுமத்தை அணுகியதாகவும், ஒரு வக்கீல்களை போய் அணுகியதாகவும், அந்த வக்கீல்கள் வந்து இவரை வந்து இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற அவங்க பரம்பரையாக வந்து அங்கே வர்ற டொனேஷன் எல்லாம் வாங்கி அந்த கோயிலெல்லாம் எஸ்டாப்ளைஸ் பண்ணிவிட்டு அத்தனை நிர்வாகத்தையும் தன்னகத்துள்ளே வைத்திருக்கிற அவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் இருக்கிற முக்கிய புள்ளிகளை பற்றி நான் வந்து வெளியே சொன்னால் என் உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து ஏற்படும். ஏன்னா இது மாதிரி சொல்ல முயற்சி பண்ணவங்க யாரையுமே அவங்க வந்து உயிரோடு விட்டதில்லை. அதுதான் தகவல். அதனால வந்து நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ரெஜிஸ்டர் தபாலில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. போலீஸ் வந்து ஸ்பாட்டில் போய் எந்தெந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தா அங்கே போய் வந்து புதைச்ச இடத்துல நோண்டி பார்த்தா ஸ்கெல்டன் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துச்சு. அவனை பற்றி கேட்டால் இத்தனை வருஷம் சொல்லாமல் இருந்துட்டு அப்புறம் அந்த 2015 வரைக்குமே வந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கேப்பா போனேன் அப்படின்னா, எனக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து இதே தொழிலை தொடர்ந்து பண்ணனா நம்மளையும் கொண்டுருவாங்க அப்படிங்கிற உயிர் பயத்தில் நான் ஓடி போயிட்டேன். சொல்லாமல் பேசாமல் வேறு இடத்துல போய் நான் வேறு விதமான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். 2 விஷயம் என் மனசை வந்து ரொம்ப ஒத்துச்சு. ஒன்று வந்து என்னுடைய பேத்தியவே வந்து ஒருத்தர் வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்ணிட்டார், பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டார். நம்ம செஞ்ச பாவம் தான், நம்ம செஞ்ச பாவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேத்திக்கு இப்படி ஒரு கொடுமை நேர்ந்து விட்டது. பல கொலைகள், 100 கொலைகள் நடந்திருக்குது. அது வந்து அப்படியே ஒன்று நினைவு வரும்போது அவன் மனசில் ரொம்ப ஊண்டிங் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 வருஷம் வந்து ஒரு பள்ளி மாணவியை கொலை செய்து ஆசிட் ஊற்றி அவளை மர்டர் பண்ணிட்டு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே புதைச்சோம். சுடுகாட்டிலெல்லாம் கூட்டம் இருக்குது, அதில் மக்கள் நடமாட்டம் இருக்குங்க. பெட்ரோல் பங்க் பின்னாடியே நாங்கள் புதைச்சிட்டு போயிட்டோம். இந்த ஸ்கூல் ஏன்னா அவங்க வந்து அந்த ஏரியாவே அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கனால பெட்ரோல் பங்க் பின்னாடியே வந்து ஒரு பொண்ணை நாங்கள் புதைச்சிட்டோம் அவசரத்துக்கு. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இப்படி ஒரு கொடுமையான முறையில் அந்த புதைக்கும் போது அந்த மனசு அந்த பெண்ணை பார்ப்பதுக்கு எனக்கு மிகவும் வந்து மனசு வேதனையாக இருந்துச்சு. ஒருத்தல் தாங்க முடியல. இதை வந்து எப்படியாவது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் ஃபாரமில் போய் சொல்லி இதுக்கு ரெமெடி தெரியலனா இந்த பிறவிக்கே நான் வந்து செஞ்ச இதாகிடும், இந்த பிறவியில் எனக்கு மன்னிப்பே கிடைக்காம போயிடும் அப்படின்னு தனக்குத்தானே வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு உலட்டல் ஏற்பட்டுருச்சு அவனுக்கு. எலும்பு கூட சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபொரன்சிக் லெபரேட்டரியில் போய் கொடுத்து பார்த்தா அது புதைத்து எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னா அது 14 வருடங்கள் 13 வருடங்களுக்கு முன்பு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டது என்று தெரிய வருகிறதுங்கிற அளவுக்கு போலீஸ் வந்து டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த வக்கீல் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த வக்கீல் குரூப் ஃபாலோ பண்ணும்போது நாங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு புகாராக கொடுத்துட்டோம் எழுத்து மூலமாக. நாங்கள் நேராக வர முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். அவங்க போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த அதிகார வர்க்கத்தின் பக்கம் வந்து நெருங்க மறுக்கிறார்கள். அந்த பயணத்தை அவங்க தொடங்கவே இல்லை அப்படின்னு இந்த வழக்கறிஞர் குழுமம் வந்து அங்கே வந்து பல்வேறு முயற்சிகளை சிந்தனைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது தான் இவனை வந்து முகமூடி போட்டுட்டு கருப்பு முகமூடி கண்கள் மட்டும் தெரிகிற அளவுக்கு நீதிமன்றத்துக்கே கொண்டு வந்து நான் தான் வந்து புகாரை இந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பினேன். எனக்கு மனசாட்சி கேட்கல. ஐயா முன்னிலையில் நான் வந்து 164 அதாவது கன்ஃபெஷன் பிஃபோர் ஏ மாஜிஸ்ட்ரேட் அப்படின்னு பேர், அதுக்கு பேர்
அது 164 கொடுத்தா வந்து ஒரு நீதிபதியின் முன்பு கொடுக்கின்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்று ஒரு நேர்மையான ஒப்புதல் வாக்குமூலம் என்று கருதப்படும். காவல்துறையிலிருந்து கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலம் வந்து நேர்மையற்றது என்று பல டிஸ்பியூட் பண்ணிட முடியும். ரொம்ப கிளவரா வந்து அந்த வழக்குரைஞர்கள் வந்து இப்போ காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய பயணத்தை பார்க்கிற போது நம்மளால ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் முறையில் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீதிமன்றத்தில் வந்து சார் நாங்கள் வந்து இப்போ நான் கொலைகாரன் இல்லை, ஆனால் என்னை வந்து மிரட்டி அந்த கொலையை வந்து புதைப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் இதே குற்றத்தை தொடர்ந்து செய்தார்கள். எனக்கு அங்கே காணா போன பெண்கள் அத்தனை பேருமே வந்து இப்படித்தான் வந்து கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி, நீண்ட கால கேள்விக்கு காலதாமதமான ஒரு பதிலை வந்து அவன் சொல்லியிருக்கான். இதை வந்து உறுதிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு அரசாங்கம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டைரக்டர் ஜெனரல் போலீஸோ அல்லது வந்து முதலமைச்சரோ முன் வந்து அவங்க வந்து இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா உறுதிப்படுத்தப்படாத தகவல்களா அப்படின்னு வந்து முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது கல்கத்தாவில் வந்து சுஜாதா பட் அப்படின்னு ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க 2003 இப்போ 2005 அவன் இருந்தா சொல்றாங்க. இவன் சொல்ற அந்த பீரியடில் மருத்துவ மாணவியாக படித்து கொண்டிருந்த எனது மகள் தர்மசாலாவில் போய் கொஞ்ச நாள் நான் வந்து தங்கியிருந்து அங்கே பணிவிடை செய்தால் எதிர்காலத்தில் எனக்கு நல்வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற சிந்தனையின் அடிப்படையில் அவள் வந்து அங்கே தர்மசாலாவுக்கு போகிறேன் என்கிட்ட சொல்லிட்டு வந்து மகள் திரும்பி வரல. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு திரும்பி வரல. இவங்க இங்கே வந்து நிர்வாகத்தில் வந்து கேட்டால் நிர்வாகத்தில் வந்து இல்லை இங்கே வந்து தான் தங்கியிருந்தான்னு எனக்கு தகவல்லாம் சொல்லியிருக்கா, இல்லைங்க இங்கே தான் தங்கியிருந்தா அப்படின்னு வந்து கடுமையாக வந்து நான் கேட்டபோது அவர்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. மிரட்டினதுக்கப்புறம் நான் போக மறுத்ததுனால அந்த நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் என்னை வந்து தாக்கும்போது நான் வந்து செயலிழந்து கோமா நிலைக்கு போயிட்டேன். கோமா ஸ்டேஜ் போகிற அளவுக்கு என்னை அடித்து எனக்கு அவங்க வந்து அங்கே இருக்கிற பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பக்கத்துலேயே இது தர்மசாலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துலையே வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் முழிச்சு பார்க்கிற பொழுது நான் எப்படி இந்த ஊருக்கு வந்தேனே எனக்கே நினைவு வரதே 2-3 நாள் ஆச்சு. நான் சுயநினைவுக்கு வந்ததுக்கு பிறகுமே நான் வந்து எப்படி இந்த ஊருக்கு வந்தேன்னு நான் ரீகால் பண்ணி நான் என்னுடைய திரைப்படத்தில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வந்து கல்கத்தாவை சேர்ந்தவள். என்னுடைய பேர் வந்து சுஜாதா பட். நான் அனன்யா பட் என்கின்ற என்னுடைய மகளை தேடி நான் இங்கே வந்தேன். வந்து போய் கோயிலில் போய் நான் வந்து நிர்வாகத்தில் கேட்டேன். அவர்கள் மறுத்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா ரீகால் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய இப்போ வந்து அந்த அம்மா வந்து ஒரு எவிடன்ஸாக வர்றாங்க. என்னுடைய மகளும் வந்து அதே பீரியடில் தான் காண போனாங்க. இவங்க தான் அதை வந்து கொலை செய்து எரித்திருப்பார்கள். அவ்வாறு கொலை செய்து எரித்திருந்தால் அது புதைக்கப்பட்டிருப்பதை தயவு செய்து கண்டுபிடித்து ஒரு மனிதனாய் பிறந்த ஒரு மனித பிறவியில் தன் வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தைக்கு இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டியது. ஒருவேளை இருந்தால் அவர்களை காப்பாற்றுவது கடமை, இறந்தால் அவர்கள் இறுதிச் சடங்கு செய்வது தமது கடமை. என்னுடைய மகளுக்கு வந்து அவள் இருந்தாளா, பயணம் செய்தாளா, இறந்தாளா என்பதை தெரியாமல் இருந்தனால இன்னைக்கு தான் வந்து யாரோ ஒரு நபர் மூலமாக இறைவன் வந்து இந்த செய்தி எனக்கு அறிவிச்சிருக்காரு. அப்ப என்னுடைய மகள் வந்து எங்க போனாங்கிறது கண்டுபிடிப்பதற்கு இதுதான் சிறப்பான தருணம். எனவே என்னுடைய வழக்கையும் வந்து நீங்க வந்து ஒரு வழக்கா பதிவு செஞ்சு என்னுடைய மகளை எந்த இடத்துல புதைச்சாங்க எதுக்கு கொடுக்காவது நான் வந்து என்ன செய்யறேன் இறுதி சடங்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து 1 or 2 அல்ல, இது வந்து நூற்றுக்கணக்கான, அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான அப்படின்னு சொல்லும் போதே அதை கேட்கும் போதே வந்து நம்ம காதெல்லாம் வந்து கூசுகிறது. இதுக்கு முன்னாடி 2010 13 வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கோயிலுக்கு போனவங்க, அதெல்லாம் கல்லூரியில் நடந்தது. கோயிலுக்கு வந்து தர்மசாலாவில் போய் தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனையோட போன பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வந்து காணாமல் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த துப்புரவு தொழிலாளியாக இருந்தவர் சொல்றாரு, இந்த பெண்களை எல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். என்னங்க அவங்க கழுத்தை நெரித்து கொலை செய்தார்கள். சில பெண்களை வந்து ஆசிட் ஊற்றி எரித்து என்னை கொண்டு போய் எரிக்க சொன்னாங்க. இந்த மாதிரியான ஆசிட் ஊற்றி கொன்று கழுத்தை நிறுத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வெளியில் சொல்லுவேன்னு சொன்னால் கழுத்தை நிறுத்திருக்கிறார்கள், ஆசிட் ஊற்றி கொலை செஞ்சிருக்காங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க, இத்தனை பாடியும் எனக்கு கொடுத்தாங்க புதைக்க சொல்லி. இந்த உண்மையை வந்து நம்ம வந்து சொல்லிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது நீதியை நிலைநாட்டி விட வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் குழுமம் வந்து பயணம் செய்து கொண்டிருப்பதாக இதில் நமக்கு தெரிய வருது. அந்த வழக்கறிஞர் குழுமமும் இந்த மனுதாரராக இருக்கிறவரும் அவர்கள் வந்து
இது போன்ற வந்து 4000 பெண்களுக்கு ஒருவேளை 4000 என்பது எண்ணிக்கையில் அதிகமோ குறைவோ, ஆனால் 1000க்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மையாக இருக்குது. 16 தலைமுறைகளை வந்து ஒரே குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் அது இருந்துட்டு வரதாகவும், அந்த குடும்பம் வந்து இவங்க சித்தப்பா பையன், அவங்க பத்தப்பா, அவங்க சின்ன பங்காளி, பெரிய பங்காளின்னு பெரிய ஆலமரம் போன்ற ஒரு பறந்து விரிந்த மக்கள் சக்தியை கொண்டதாக அது இருக்கிறனாலையும், அதுல வந்து இந்த ஆளுதான் அப்படிங்கிறத வந்து அவரால் சொல்ல முடிந்திருந்த போதிலும், அவர் மாஜிஸ்ட்ரேட் அந்த பேர் சொல்லியிருந்த போதிலும், அவரை நோக்கி வந்து அம்பு பாயவில்லை. இப்பேற்பட்ட ஒரு செய்திக்கு 28 வயது நிரம்பிய ஒரு யங் சப் இன்ஸ்பெக்டரை மட்டுமே, அவருடைய குடும்பத்தை மட்டுமே இதை விசாரிப்பதற்காக வந்து போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லையாவது அல்லது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லையாவது பிரதமர் மந்திரி மற்றும் கவர்னர் போன்றவர்களிடம் வந்து முறையாக மனு கொடுத்து இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் இது அடுத்த கட்டத்துக்கு வந்து பயணிக்க முடியும். அதாவது அதிகார பலம், பணபலம் இரண்டுமே இருக்கிற பொழுது அவர்கள் அத்தனையுமே விலைக்கு வாங்கி விடுவார்கள். அதாவது ஆளுகின்ற அரசுக்கு பேராதரவுடன் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியெல்லாம் வந்து நெருங்குவதற்கான வாய்ப்பு சாதாரண மனிதருக்கு இதுவரைக்கும் வந்து சுதந்திர இந்தியாவில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரங்கள், பணம்பலம் படைத்த முதலாளிகளை நோக்கி சட்டம் பயணம் செய்கிற பொழுது அது கொஞ்சம் சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒழிய இயற்கை நீதி என்றுமே அழியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த புதிராக இருக்கின்ற மர்ம கொலைகளுக்கு ஒரு நல்ல முடிவை இந்த இல்லாமல்ல இயற்கையும் என்னங்க ஆளுகின்ற அரசும் எடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு நல்லதே அமையட்டும். நன்றி, வணக்கம்.